என்ன பார்சலோட உட்கார்ந்த மாதிரி இருக்கு? காலையில வேலைக்கு வந்த வந்துங்க. சரி. வேலைக்கு வந்தோடனே பயங்கர பாத்தாரு. பார்த்தோன்னே வேலைக்கு வந்து கூப்பிட்டாரு என்ன. சரி. சாப்பாடு கொண்டு வரலையே, நான் வேற ஆளுக்கு வேலைக்கு போறேன், சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டு வரேன். உனக்கு சாப்பாடு தானே வேணும், எனக்கு வாட வேலைக்குண்டு மம்டி எல்லாம் பிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டாரு. ஆமா, எனக்கு எதுக்குன்னா வாழை ரொம்ப ஊத்தால எடுக்க வந்த வந்துங்க. ரொம்ப வாழை எடுத்து தண்ணியில எடுக்கு. சரி. எப்படியே வந்தேன் நம்ம சாப்பாடு கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்கவே, நீ வா உனக்கு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. சரி சரி. தோசை வாங்கிட்டு வரேன், தோசை வாங்க போயிட்டாரு. வாங்கிட்டு தண்டு ஆளு வீட்டுக்கு போயிடுச்சு. தோசை தான் இருக்கு. ஆமா, தோசை தான். தோசை சொல்லி விட்டேன். தோற பாப்போம். இவர் மொத்தம் எவ்வளவு வாழை போடுவாரு? இந்த வயக்காரு பாத்தீங்கன்னா 30,000 போட்டுருப்பாரு. 30,000 போட்டுருவாரு. 30,000 இட்லி இருக்கு. அட பாவமே, தோசை இட்லி இட்லி வடை சாம்பார் சட்னி. இட்லி செத்தியோட இருக்கு. இட்லிக்கு இது வந்து இட்லியோட தம்பி, சின்ன தம்பி. இது வயிற்று காணுமால? இது எங்க வயிற்றுக்கான வயிற்று கூட கிடையாது. பிரியாணின்றதுல இருந்தான். சரி, இருந்தா ஒரு ஆசைப்பட்டோட வாங்கி தர பத்தியா. அதே பெருசு நினைக்கிறேன். திங்கட்டா போற நமக்கு ஏதாவது வேலை, சும்மா வேலை செய்தானே ரூபாய் கொடுக்காட்டி நினைக்காம சரி பசியோட இருக்கான்ல, பசியோட நமக்கு வந்து இருக்கக்கூட நினைச்சு ஒரு ஆசைப்பட்டோட வாங்கி தர பத்தியா. அதே ஒரு பெருசு நமக்கு. சாப்பிட வேண்டியதான் வந்துக்க. ஆமா, இப்படி சாப்பிட்டு நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? உரப்பா இருக்குது. உரப்பா இருக்குண்ணே. என்ன உரப்பு? அவன் சாம்பார போடு. சாம்பார போடணும். தலையில போடுறேன். ஓதெல்லாம் போடும். சரி பாப்போம். சரி, காலையில சாப்பாடு நடக்கு. உளுந்தடை ஊத்த வேண்டியதான். உளுந்தடை இது என்ன உளுந்தடை கிடையாது, சாம்பார் வடை. சாம்பார் வடை. சாம்பார் வடை. சரி பாப்பா. சரி பாப்போம். பாயனா.